இருக்கிறது. நீங்க யார்கிட்ட போனா அவங்களுக்கு ஒரு தேவை வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் அவர்கள் தேவையை சந்திக்கிறவர்களா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதுவே பெரிய பாக்கியம். ஆனால் உங்களை தேற்றும்படி, உனக்கு ஒரு தேற்றப்பட வேண்டும் வார்த்தை வர எங்க இருக்கிறது? அது இங்கே இருக்கிறது. ஆனால் சாத்தான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? உன்னை காவலில் போடுகிற ஒரு தெளிவு உன்னிடத்தில் இல்லையே. பைபிளை தூக்கலாம், எடுத்துக்கொண்டு போகலாம், ஆனால் பரிசுத்த ஜீவித்தை அவன் உங்க கரத்தில கொடுக்க மாட்டான். அவனுக்கு அதிகாரம் உண்டு. ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதி, இந்த உலகம் அவனுடையது. அப்ப இந்த உலகத்துல ஒரு பைபிளை தூக்கி ஏந்து கொண்டு நீ வாசிக்கிறேன் என்றால், கர்த்தருன் மேய்ப்பரா இருந்தால் தான் நீ வேதத்தை வாசிக்க முடியும். கர்த்தருன் மேய்ப்பரா இருந்தால் தான் நீ பரிசுத்த அபிஷேகத்தில் நிரம்ப முடியும். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருந்தால் தான் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நம்ம செய்ய முடியும். கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருந்தால் தான் நம்மளுடைய ஜீவியம் செய்ய முடியும். கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருந்தால் தான் நீங்கள் பரலோகத்துக்கு செல்ல முடியும். கர்த்தர் உங்கள் மேய்ப்பரா இருந்தால் நித்திய ஜீவனை அடைய முடியும். அப்ப கர்த்தர் உங்கள் மேய்ப்பர் இராதபடியா இருந்தால் என்ன? நீதியின் பாதை வராது மக்களே, பரிசுத்தம் வராது. ஆமே. அப்போ இந்த சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? என் ஆத்மா தேற்றப்பட வேண்டும். எந்த வார்த்தைகள்ங்க பாருங்க, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கொடுப்பேன். பொதுவாக எல்லா மக்களுக்கு ஒரு கருத்து உண்டு. ஆசீர்வாதம் வார்த்தை எங்க உண்டு? வாக்கு தத்தம், எல்லா வார்த்தைகள் வாக்கு தத்தம் தான். அல்லேலூயா. பாருங்க, அருமையான வாக்கு தத்தங்கள் தேவன் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். பிதாவின் வாக்கு தத்தங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறதே. அப்ப பொதுவாக பார்த்தீங்க என்றால் வேதத்தை வாசிக்கும் பொழுதும் முன்பகுதியும் பின்பகுதியும் வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப ஒருத்தர் கடிதம் எழுதுகிறார். அவர் கடிதம் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார் தன் குடும்பத்திற்கு. அவர்கள் நல்ல வார்த்தை எடுத்துக்கொண்டு வாசித்துட்டு போயிட்டு மற்ற முன்பகுதியும் பின்பகுதி வாசிக்கவில்லை என்றால் என்ன கருத்து நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அவரை பற்றி? அல்லேலூயா. அப்ப எழுதுகிறவர்களுக்கு ஒன்றும் புரியாது. நான் சொல்லி அனுப்பினேனே இந்த கடிதத்திலே, ஏன் இவர்கள் என் குடும்பத்தார் இப்படி வாழவில்லை என்று சொல்லுவார்கள். அவர்கள் சொல்லுகிறார், நீங்க எழுதினது நல்ல வார்த்தை மாற்றி எடுத்துக்கிட்டங்க, மத்த நீங்க கஷ்டப்படுறது, நீங்க எப்படி இருக்கிறீங்க, எப்படி வேலைக்கு உழைக்கிறீங்க, உங்க நோக்கம் என்ன, உங்களுக்கு கடமைகள் என்ன எழுதி நாங்க வாசிக்கலங்க, அதுல எங்களுக்கு தெரியுங்க. அப்படிதான் இந்த பைபிள் எல்லாரும் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரெட்டிப்பான ஆசீர்வாதம் தருவேன், இன்றைக்கே தருவேன். நாளைக்கு கொடுத்தா வாங்க மாட்டீர்களா? இன்றைக்கு அப்படின்றா நீங்க என்ன முன்பகுதியில என்ன இருக்கு, அதுக்கு முன்னாடி இருக்க வசனம் என்ன இருக்கு, கீழே இருக்க வசனம் என்ன? ரெட்டிப்பான ஆசீர்வாதம் என்றால் என்ன மக்களே? ஹல்லேலூயா. உன் ஆத்மா காவலில் போட்டிருந்தால் ஒன்றுமே புரியாது. அவன் என்ன சொல்லுவான்னு தெரியுங்களா? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய எதிராளி யார்? சில பேர் சொல்லுவார்கள், உன் நண்பன் யார் என்று சொல்ல உன்னை அறிந்து கொள்ளலாம். அதே போல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில உன் எதிராளியை நீ கண்டு கொள்ள வேண்டும். அப்போதுதான் உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ நடத்த முடியும். சாத்தான் இல்ல, அவன் என்ன பண்ண போறான், நான் ஒண்ணு இல்ல, நான் ரொம்ப நல்லாதான் இருக்கிறேன். சாத்தான் இருக்கிறான்.